ஹாய், இன்றைக்கி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இது பார்ட் பி கொஷின். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் என்னென்னா, ஃபைண்ட் ரேஞ்ச் கர்னல் ரேங்க் நல்டி ஆஃப் த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் R3 to R3. R3னா டொமைனோட டைமென்ஷன் என்னது 3, கோடொமைனோட டைமென்ஷன் 3. ஓகேவா? டிஃபைன்டு பை டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு. ஓகேவா? ஒரு 3 டைமென்ஷன்லேருந்து ஒரு 3 டைமென்ஷனுக்கு போகுது. இப்போ என்னென்ன கேட்குறாங்க? ரேஞ்சு, கர்னல், ரேங்க்கு, நல்டி. இதை கேட்குறதா உங்களுக்கு பிக்கஸ்ட் கொஷின் அண்ட் ரொம்ப ஈஸி கூட. நீங்கள் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரியா? ஆனால் ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். எப்படி போடுறதுன்னு பாருங்கள். இதுக்கான டெஃபினேஷன்ஸ் வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த டெஃபினேஷனை ஃபஸ்ட்டு கோத்ரூ பண்ணிக்கோங்க. எது ரேங்க்கு, எது கர்னல், எது ரேஞ்சு, நல்டி அப்படின்னு. ஓகேவா? சரி, இப்போ நான் ஜஸ்ட்டு எதோடைய டைமென்ஷன் மட்டும் சொல்லிடுறேன். ரேஞ்ச் ஸ்பேஸ் கண்டுபிடிச்சிட்டு அதோட டைமென்ஷன் கால்குலேட் பண்ணுறதா ரேங்க்கு, கர்னல் கண்டுபிடிச்சிட்டு அதோட டைமென்ஷன் கண்டுபிடிக்கிறதா நல்டி இல்லையா? அப்போ முதல்ல ஒரு ஸ்பேஸ் கண்டுபிடிக்கணும், அப்புறம் அதோட டைமென்ஷன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அப்போ ரெண்டு வேலை தான். ஒன்று ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதும் கர்னல் கண்டுபிடிக்கிறது. இது மட்டும்தான் நம்மளோட வேலை. சரியா? சரி, இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கேட்டிருந்தாங்களே, ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை மேட்ரிக்ஸாக மாற்றிக்கணும். ஒருவேளை மேட்ரிக்ஸே கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப ஈஸி, மேட்ரிக்ஸ் அப்படியே கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு எப்படி மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு பேசிஸ் கொடுத்துருந்தாங்கன்னா பேசிஸை வச்சு பண்ணணும். இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு பேசிஸ் கொடுக்க மாட்டாங்க, நம்ம ஸ்டாண்டர்ட் பேசிஸ் வச்சுக்கலாம். ஏன்னா ஸ்டாண்டர்ட் பேசிஸ் வச்சு தான் ஈஸியாக மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க முடியும். இல்லைனா அது ஒரு பெரிய ப்ராசஸ் இல்லையா? அப்போ பேசிஸ் கொடுக்கல, அப்போ ஸ்டாண்டர்ட் பேசிஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ TF ஆல்ஃபா 1 அந்த மாதிரி. சரியா? இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது? இங்கே 3 டைமென்ஷனுங்கிறனால 3 டைமென்ஷனோடைய ஸ்டாண்டர்ட் பேசிஸ் என்னது? 1 0 0. டொமைனில் தான் பார்க்கணும் இல்லையா? இந்த ப்ராக்கெட்குள்ளே போகிறதெல்லாம் டொமைனோடைய பாயிண்ட்டு. இது 3 டைமென்ஷனுங்கிறதுனால தான் உள்ள 3 டைமென்ஷன் போடுறோம். சரியா? சரி, இப்போ பாருங்கள் 1 0 0. இல்லைனா இங்கே வச்சு பார்த்து கூட கண்டுபிடிச்சிக்கலாம். 3 டைமென்ஷனுங்கிறதுனால 1 0 0 போட்டிருக்கோம். எக்ஸுக்கு பதிலாக 1, மீதி எல்லாம் 0. அப்போ எக்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குல்லோ அங்கெல்லாம் 1. அப்போ 1 மீதி 0 ஆகிடும். கமா அடுத்த இதில் 1, இங்கே வந்து 1 × 2 2 கிடைக்கும். புரிஞ்சிச்சா? சரி, அடுத்த பாயிண்ட்டுக்கு 0, 1, 0. இப்போ ஒய் மட்டும்தான் 1, மீதி எல்லாம் 0 இல்லையா? அப்போ 1, -1, இங்கே ஒய்யே இல்லை 0. அடுத்தது 0, 0, 1. இது தானே என்னுடைய ஸ்டாண்டர்ட் பேசிஸ். 1 0 0 0 1 0 0 0 1. சரியா? சரி, இப்போ இதில் போயிட்டு இசட் மட்டும்தான் வேல்யூ இருக்குது. ரெண்டுத்துலேயும் இசட்டே கிடையாது. அப்போ 0, 0, இங்கே மட்டும்தான் இசட் இருக்குது 1. ஓகேவா? அப்போ நம்மளுடைய மேட்ரிக்ஸ் என்னது? அப்படியே இது ரோ வைஸ் எழுதுறது தான். 1 1 2 1 -1 0 0 0 1. ஓகேவா? இதுதான் நம்மளுடைய கிவன் மேட்ரிக்ஸ். இப்போ இந்த மேட்ரிக்ஸுக்கு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ரேங்க்கு, கர்னல், நல்டி, ரேஞ்சு எல்லாம் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? சரி, இப்போ முதல்ல இதோடைய ரேங்க்கு கண்டுபிடிக்கலாம். ரேங்க் கண்டுபிடிக்கிறதுனா என்னது? இந்த டயகனல் ரோ எக்லன் ஃபார்ம் படி தான் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இந்த டயகனல் இருக்கு இல்லையா? டயகனலுக்கு பிலோவில் வந்து எல்லாமே 0 வரணும். 0 வரத்துக்கு எந்த ரோ வைஸ் இல்லை காலம் வைஸ் எது வேணாலும் பண்ணிக்கலாம். எனக்கு ரோ வைஸ் ஆப்ரேஷனில் என்ன மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எந்த வேணாலும் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஆனால் அந்த ரோ ஃபுல்லாகவே அப்ளை பண்ணணும். ஓகேவா? மல்டிபிள் பண்ணால் அந்த ரோ ஃபுல்லாகவே மல்டிபிள் பண்ணணும். அந்த மாதிரி. ஓகேவா? எனக்கு எய்ம் என்னது? இந்த பிலோ டயகனல் இருக்க எல்லாத்தையும் 0 ஆக்கணும். ஆல்ரெடி நம்ம லக்கிலி எனக்கு 2 எலமெண்ட் 0 கிடச்சிச்சு. இந்த ஒரு எலமெண்ட்டை 0 ஆக்கிட்டாலே போதும் இல்லையா? சரி, அப்போ மேக்ஸிமம் எனக்கு இந்த 3 0 ஆக்கிறது. அதுக்கப்புறம் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம், பண்ண முடியாத பட்சத்தில் தான் ஸ்டாப் பண்ணணும். ஓகேவா? சரி, இப்போ இது இந்த மேட்ரிக்ஸ்க்கு பாருங்கள். இதை நான் R1ன்னு வச்சுக்கிறேன், இதை R2, இது நம்மளுடைய R3. ஓகேவா? இது ஒரு ரெப்ரசன்டேஷன் தான். நம்ம வந்து எந்த ரோவை எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து. சரியா? இப்போ இந்த இடம் மட்டும்தான் எனக்கு 0 ஆகணும். இது 0 ஆகினா என்ன பண்ணும்? இங்கே மேலே இருக்க 1 கூட சப்ராக்ட் பண்ணிட்டா போதுமா? அப்போ R1 - R2 பண்ணிட்டாலே எனக்கு இங்கே 0 வந்துடும். அப்போ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிக்கலாமா? அப்போ ஃபஸ்ட் ரோவை நான் கை வைக்கவே தேவையில்லை. அப்போ ஃபஸ்ட் ரோவை அப்படியே எழுதிக்கிறேன். 1 1 2. செகண்ட் ரோவில் என்ன பண்ணிக்கலாம்? இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணி எழுத போகிறேன். அப்போ 1 - 1 0, 1 -1, அப்போ ப்ளஸ் ஆகிடும். அப்போ 1, இது வந்து எனக்கு என்னது? 2. அடுத்தது 2 - 0 2 தான். எனக்கு தேர்ட் ரோவும் கையை வைக்க தேவையில்லை. ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள். இப்போ இந்த R2வை மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன்? நியூ R2வை R1லேருந்து இந்த R2வை சப்ராக்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஓகேவா? எனக்கு இந்த நியூ மேட்ரிக்ஸ் கிடச்சிச்சு. என்ன ஆப்ரேஷன் பண்ணமோ அதை சைடில் எழுதி வச்சிடணும். ஓகேவா? இந்த ரோவுக்கு இந்த ரோவில் தான் நான் மாற்றிருக்கோம், அதனால் அந்த ரோவுக்கு நேராக எழுதணும். தேர்ட் ரோவில் சேஞ்சஸ் இருந்தால் தேர்ட் ரோவுக்கு நேராக எழுதணும். ஓகேவா?
இப்போ பாருங்கள், இந்த பிலோ டயகனலில் இருக்கிறது எல்லாமே 0 ஆயிடுச்சு. வேறு ஏதாவது இந்த எலமெண்ட்டை 0 ஆக்க முடியுமான்னு பார்த்தா என்ன ஆப்ரேஷன் பண்ணி ஆடு சப்ராக்ட் பண்ணாலும் இந்த எலமெண்ட்டை நம்பராக வந்துடும். அதனால இங்கே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஒருவேளை இங்கேயும் 0 இருந்ததுன்னா இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணி சப்ராக்ட் பண்ணிக்கலாம். இந்த லாஸ்ட் ரோவே 0 ஆக்கிடலாம். ஓகேவா? லாஸ்ட் ரோவை 0 ஆக்க முடியுதா? அந்த மாதிரி பாருங்கள். எந்த மேக்ஸிமம் ரோவர்ஸ் எல்லாம் 0 ஆக்க முடிஞ்சிச்சுன்னா ஆக்கிடலாம். பட் இந்த 0க்கு மேலே எலமெண்ட் இருந்ததுன்னா அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்டாப் பண்ணிக்கணும். சரியா? இதுதான் நம்மளோட ஃபைனல். இப்போ இதோடைய ரேங்க் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். ரேங்க்குங்கிறது என்னது? நமக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் இருக்குது. 0 ரோஸ்னால் என்னது? ரோ ஃபுல்லாகவே 0வாக இருக்கணும் இல்லையா? ரோ ஃபுல்லாகவே 0 இருக்கிற மாதிரி ஏதாவது ரோ இருக்கா? ஒன்றுமே கிடையாது இல்லையா? நம்ம கேட்டிருக்கிறது ரேங்க்குங்கிறது நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ். எத்தனை நான் ஜீரோ ரோ இருக்குது? அப்போ 1 2 3 3 நான் ஜீரோ ரேங்க் இருக்குது. அப்போ ரேங்க் வந்து எனக்கு 3. ஓகேவா? புரிஞ்சிச்சா? எத்தனை நான் ஜீரோ ரோ இருக்குன்னு பார்க்கணும். 0 ரோனா மொத்தமும் 0வாக இருக்கணும். அந்த மாதிரி மொத்தமும் 0 ஆகிருக்க மாதிரி இங்கே எதுவுமே இல்லை இல்லையா? எல்லாமே ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட்டாவது வந்து விழுந்துடுது அந்த ரோவில் இல்லையா? அப்படி ஏதாவது ஒரு எலமெண்ட்டை வந்து விழுந்துட்டாலும் அது நான் ஜீரோ ரோ தானே. எல்லாமே 0 இருந்தால் தான் 0 ரோ. 1 எலமெண்ட் வந்து நான் ஜீரோ வந்துட்டா இருந்தாலும் நான் ஜீரோ ரோ தான். அப்போ இது 1, இது 2, இது 3. அப்போ எனக்கு ரேங்க்கு 3 கிடச்சிருச்சு. ஓகேவா? சரி, இப்போ ரேங்க்கு கண்டுபிடிச்சிட்டோம் ஈஸியாக. அடுத்தது ரேஞ்ச் கண்டுபிடிக்கலாமா? ரேஞ்ச் ஸ்பேஸு R(t) இல்லையா? ரேஞ்ச் ஸ்பேஸ்னால் இப்போ ரேஞ்ச் ஸ்பேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நம்ம ரேங்க் கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதோட டைமென்ஷன் தானே நம்ம சொல்லுவோம். அப்போ இதோட டைமென்ஷனாக பாருங்கள். அப்போ எக்ஸ் இன்ட்டு இந்த ஃபஸ்ட்டு ரோ, இது எக்ஸு ஒய் இசட், அதெல்லாம் மல்டிபிள் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அப்போ எக்ஸ் இன்ட்டு த ஃபஸ்ட் ரோ என்னது? 1, 1, 2 ப்ளஸ் ஒய் இன்ட்டு செகண்ட் ரோ 0, 2, 2 ப்ளஸ் z இன்ட்டு தேர்ட் ரோ 0, 0, 1. இந்த எக்ஸ் ஒய் இசட் எல்லாமே எங்கே இருக்கும்? ஆரில் இருக்க எலமெண்ட். ஓகேவா? புரிஞ்சுச்சா? சரி, இப்போ இதோட டைமென்ஷன் கண்டுபிடிச்சிக்கலாமா என்ன வருதுன்னு? விச் இம்ப்ளைஸ் ரேஞ்சு கண்டுபிடிக்கலாமா? R(t) அப்படிங்கிறது என்னது? இந்த எக்ஸ் எல்லாம் உள்ளே மல்டிபிள் பண்ணிக்கலாம். சரியா? எக்ஸை உள்ளே மல்டிபிள் பண்ணால் x, x, 2xஆ. இங்கே ஒய்யை மல்டிபிள் பண்ணால் 0, 2y, 2y. இங்கே இசட்டை மல்டிபிள் பண்ணால் 0, 0, இசட். இப்போ ஆட் பண்ணிக்கலாமா? ஃபஸ்ட்டு கோஆர்டினேஷன் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் தான். செகண்ட் கோஆர்டினேஷன் ஆட் பண்ணால் எக்ஸு ப்ளஸ்ஸு 2y ப்ளஸ்ஸு 0. அடுத்தது 2x ப்ளஸ் 2y ப்ளஸ்ஸு இசட் இருக்குது. ஓகேவா? அவ்வளோதான். இந்த 3 எலமெண்ட்டு தான் இல்லையா? சச் தட் x, y, z பிலாங்ஸ் டு R. அப்போ ரேஞ்ச் ஸ்பேஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் நம்மளுடைய ரேஞ்ச் ஸ்பேஸ். ஓகேவா? ரேஞ்ச் ஸ்பேஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ரேங்க் கண்டுபிடிக்கணும். ரேங்க் கண்டுபிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு ரோ, ரேங்க் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இருக்கிற மேட்ரிக்ஸ் தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸை போய் கை வச்சிடக்கூடாது. ரேங்க் கண்டுபிடிச்ச ஃபைனல் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா? அதில் தான் ரேஞ்ச் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்காக தான் ரேங்க் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ வந்து ஃபஸ்ட் ரோவை எக்ஸாலையும் செகண்ட் ரோ ஒய், தேர்ட் ரோவை இசட்டாலையும் மல்டிபிள் பண்ணி ஒரு ஆன்சர் தான் உங்களுக்கு ரேஞ்சு. ஓகேவா? அதாவது எங்கே மேப் ஆகிருக்கிறதுங்கிறது தான் இதெல்லாம். ஓகேவா? சரி, இப்போ நல் ஸ்பேஸ் கண்டுபிடிக்கலாமா? நல் ஸ்பேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான டெஃபினேஷன் என்னது? இந்த n(t) கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எங்கெல்லாம் 0க்கு போயிருக்கோ அதை தான் கலெக்ட் பண்ணணும். அப்போ t ஆஃப் XYZ இந்த மேப்பிங் எப்போ 0 ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான். ஓகேவா? நல்ட்டிங்கிறது அதானே. இங்கேருந்து எந்தெந்த பாயிண்ட்டெல்லாம் அங்கே 0க்கு மேப் ஆகிருக்குங்கிறது தானே. அப்போ இந்த XYZை கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வேலை. சரியா? சரி, அப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னன்னு நமக்கு தெரியும் இல்லையா? t ஆஃப் XYZன்னு என்னன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இது ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துக்கலாமா? அப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது x + y, x - y, 2x + z. அப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு பதிலாக அதை எழுதிக்கலாமா? என்னது? x + y, x - y, 2x + z. அவ்வளோதான். இது ஈக்குவல் டு எனக்கு 0 மீன்ஸ் இந்த 3 டைமென்ஷன் இருக்கிறதுனால இங்கேயும் 3 டைமென்ஷன் 0 தான். அப்போ இந்த ஒரு ஈக்குவேஷனாக ஈக்குவல் பண்ணிக்கலாமா? அப்போ ஃபஸ்ட் என்னது? x + y = 0, x - y = 0, 2x + z = 0. இது 3 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி XYZ கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா x = y, இதில் வந்து x = -y. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? x = y, x - y ரெண்டுமே வந்து அப்போ 0வாக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லையா? இப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 2 ஈக்குவேஷன் ஆட் பண்ணால் உனக்கு என்னது? y கேன்சல் ஆகிடும். 2x மட்டும்தான் வரும். அப்போ 2x = 0. அப்போனா எக்ஸோடைய வேல்யூ
0 கிடச்சிருச்சு. எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு இதில் போய் சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், ஒய்யோடைய வேல்யூவும் 0 வந்துடும். அப்போ ஒய்யும் 0, எக்ஸு 0னா இங்கே இசட்டும் 0. அப்போ உங்களுக்கு என்ன கிடச்சிச்சு, எக்ஸு ஒய் இசட் 3 வேல்யூ 0 தான் இல்லையா. அப்போது நமக்கு நல்ட்டிங்கிறது என்னது, எக்ஸ் ஒய் இசட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது தானே என் ஆஃப் டி. நல்ட்டிங்கிறது எக்ஸு ஒய் இசட்டோடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் இல்லையா. இந்த அதாவது இங்கே 0லேருந்து நாட் நார்மல் எக்ஸ் ஒய் இசட்டு, இந்த டீக்கு மேப் ஆகிற மாதிரி இருக்கிற எக்ஸ் ஒய் இசட். ஓகேவா. அப்போ இந்த எக்ஸ் ஒய் இசட்டோடைய வேல்யூ என்னது, எக்ஸு ஒய் இசட் 3மே 0 0ன்னு கிடச்சிருச்சு. அப்போ உங்களுடைய நல்ட்டிங்கிறது என்னது, என் ஆஃப் டிங்கிறது 0, 0, 0. அப்போ நல்ட்டிங்கிறது என்னது, அதோடைய டைமென்ஷன் தானே நம்ம நல்ட்டி சொல்லுவோம். இதோடைய டைமென்ஷன் என்ன கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். 0 0 0. அப்படின்னா டைமென்ஷன் வந்து எனக்கு 0. ஏதாவது ஒரு எலிமெண்ட், அதாவது இது வந்து சிங்கிள்டன் 0 இல்லையா. சிங்கிள்டனோட டைமென்ஷன் என்னது, எனக்கு 0 தான். எனக்கு ஏதாவது பாயிண்ட் கிடைச்சா மட்டும்தான் நம்ம என்ன சொல்லுவோம், 1 2ன்னு சொல்லுவோம். இங்கே ஜஸ்ட் 0 இருக்கிறதுனால நல்ட்டி என்னது, எனக்கு 0. அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், நல்ட்டி கண்டுபிடிச்சிட்டோம், ரேஞ்ச் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. அப்போ கர்னல்ங்கிறது என்னது, நம்ம இந்த கண்டுபிடிச்சோம் இல்லையா, எக்ஸு ஒய் இசட்டை 0ன்னு பண்ணுறது என் ஆஃப் டி, இதுதான் நம்மளோட கர்னல். ஓகேவா. அப்போது கர்னல் 0, 0ங்கிறதா என்னோட, அதாவது என் ஆஃப் டிங்கிறதும் கர்னல் ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா. அப்போ நம்ம அது 0, 0 நல்ட்டியும் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா. அப்போ கர்னல் வந்து என்னது, 0, 0ங்கிறது தான் கர்னல், நல்ட்டிங்கிறது சிங்கிள்டன் 0. ஓகேவா. ரேஞ்ச் ஸ்பேஸுங்கிறது என்னது, ஸ்பேஸை எழுதிட்டோம். ரேங்க்குங்கிறது இதோடைய டைமென்ஷன், அப்போ அதோடைய டைமென்ஷன் என்னது 3. ஓகேவா, புரிஞ்சிச்சா. அதாவது ரேஞ்ச் ஸ்பேஸ் கண்டுபிடிச்சி அதோடைய டைமென்ஷன் கண்டுபிடிக்கிறது தான் ரேங்க்கு. கர்னல் கண்டுபிடிச்சி அதோடைய டைமென்ஷன் கண்டுபிடிக்கிறது தான் நல்ட்டி. ஓகேவா. அப்போ ஃபஸ்ட்டு ரேஞ்ச் ஸ்பேஸ் எழுதிட்டு டைமென்ஷன் கண்டுபிடிக்கிறது ரேங்க்கு, கர்னலோட டைமென்ஷன் தான் நல்ட்டி. ஓகேவா. அப்போ ஃபஸ்ட்டு நல்ட்டி அதோட என் ஆஃப் டி கண்டுபிடிச்சோம். என் ஆஃப் டினா கர்னல். ஓகேவா. அப்போ கர்னல் கண்டுபிடிச்சிட்டோம், அதோட டைமென்ஷன் 0 எழுதியாச்சு. அப்போ ரேங்க் கண்டுபிடிச்சிட்டு ரேஞ்ச் எழுதிட்டோம். இந்த 4ம் கண்டுபிடிச்சிட்டோம். புரிஞ்சிச்சா. இது ரொம்ப பெரிய பார்ட் பி கொஷின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இதே மெத்தட் தான் எல்லா ப்ராப்ளத்துக்கும். ஓகேவா. ஃபஸ்ட்டு நம்ம ரேங்க் கண்டுபிடிக்கிறோம். ரேங்க்கு கண்டுபிடிச்சதோட ரோ வைஸை நம்ம மல்டிபிள் பண்ணாலே எனக்கு ரேஞ்சு கிடச்சிரும். நல்ட்டி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. டி ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் 0ன்னு பண்ணிவிட்டு எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான். அதுதான் என்னுடைய நல்ட்டியோட டைமென்ஷனும். ஓகேவா, புரிஞ்சிச்சா. சரி, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா.